ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ரெட்மி நோட் 12 சீரிஸ்லேருந்து நீங்கள் லான்ச் இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்ற விஷயத்தை போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 12 ப்ரோ 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லையா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன, அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா இல்லை இதை விட பெட்டர் ஆப்ஷன் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ இருக்கா, எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி அவங்களுடைய நோட் சீரிஸ், இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண நோட் சீரிஸ்லேயே ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 188 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான வெயிட்டாக இருக்குது. அண்ட் மொபைலுடைய திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7.98 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே லைட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக, ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக ஆக்சுவலி இந்த வாட்டி ரெட்மி நோட் 12 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. மற்றபடி மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் ஆக்சுவலி இருக்குது. ப்ளூ, பிளாக், பர்பிள் அப்படின்ற மாதிரியான 3 கலர் ஆப்ஷனோட இந்த மாதிரியான லுக்கில் ஒரு ரொம்பவே லைட் வெயிட்டட் ஸ்மார்ட் போனா இந்த வாட்டி இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ 5G நமக்கு வந்திருக்கு. மற்றபடி மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு டிஸ்பிளே இருக்கு. அண்ட் இது கூடவே இதில் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சப்போர்ட், டால்பி விஷனுக்கான சப்போர்ட், 1920 ஹெர்ட்ஸ்க்கான PW டிம்மிங் ஃபீச்சர், கார்னிங் ஒரிலா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டிஸ்பிளே ஃபீச்சர் இங்கே இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் மாதிரியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேவும் ஒரு நல்ல குவாலிட்டியான 10 பீட் கலருக்கான ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கிறது ஓகே, நல்லா பாசிட்டிவாக இருக்கு. அடுத்து மொபைலுக்கான பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்த அதே MediaTek Dimensity 1080 தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6nm சைஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அண்ட் Snapdragon 778G விட கொஞ்சம் கம்மியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது. அண்ட் இதில் 5G பேண்டா 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ்லையும் அதே தான் 10 5G பேண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 10 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அண்ட் இதில் நமக்கு 12 லேயருக்கான கிராஃபைட் ஷீட்டிங்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷனுக்கான மோட்டரும் இதில் நமக்கு வைப்ரேஷனுக்காக இருக்கு. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் இது அந்த அளவுக்கு செட் ஆகாத ஒரு ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே தான், ஓரளவுக்கு டீசென்ட்டான நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மொபைலுக்கான கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஆக்சுவலி கேமரா ஒரு ஹைலைட்டடான கேமரா ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, சோனியுடைய IMX766 போன வருஷத்துடைய ஒரு மோஸ்ட் வாண்டட் ஃபிளாக்ஷிப் சென்சார்னு சொல்லலாம். நிறைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் கூட இந்த சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சென்சார் தான் இங்கே நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த பிரைமரி கேமரா இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு யூனிக்கான ஃபீச்சராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இது கூட சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது யூஸ்வலான கேமரா தான். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற அந்த கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. முன்பக்கம் செல்ஃபி கேமராவும் யூஸ்வலான அந்த ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமராவாக பார்க்கும்போது ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G எப்படி அந்த 200 மெகா பிக்சல் OIS கேமரா ஒரு யூனிக்கான விஷயமா இருந்துச்சோ, அதே மாதிரி இங்கே 50 மெகா பிக்சல் IMX766 இந்த ஒரு OIS கேமரா இதில் யூனிக்காக இருக்கு. அதை தாண்டி கேமராவில் ரொம்ப பெருசாக இம்ப்ரெசிவாக சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அண்ட் மற்றபடி இதில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதுலையும் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இதுலையும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட வருது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு, IP53 ரேட்டிங் இருக்கு. ஆண்ட்ராய்ட் 12 கீழே MIUI 13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ரன் ஆகுது. அந்த வகையில் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது ஓகே, நல்ல ஃபீச்சர்ஸ் தான். உண்மையிலே ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் எப்பவும் போல் ப்ரைஸிங் என்ன செட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB வேரியன்ட் 25,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும், 8GB 128GB வேரியன்ட் 27,000 செக்மெண்ட்டுக்கும், 8GB 256GB வேரியன்ட் 28,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இனிஷியல் சேல் ஆஃபராக சில கார்டு ஆஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் இருக்குது. அந்த வகையில் ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 3000 ரூபா இன்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது மொபைலில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த மொபைலுடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ போக ஒரு 3000 rupees எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுவே நீங்கள் ரெட்மி, ஷவுமி இல்லை எம்ஐ ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த 3000 rupees இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆடடாக இன்னொரு 1000 rupees எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது உங்களால் அந்த 20K செக்மெண்ட்டுக்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் இல்லை, அந்த கார்டு ஆஃபர் மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்துலையுமே உங்களால் ஒரு 22,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 22,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஏன்னா IMX766 OIS கேமராக்கான சப்போர்ட் இருக்குது, ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அது போக டிஸ்பிளேவும் ஒரு நல்ல டீசெண்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Dimensity 1080 அப்படின்ற அந்த சிப்செட்டும் அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால் 22,000 ரூபா இல்லை 20,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் என்னால் ஆஃபர்லாம் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாக்டாக அந்த 25,000 ரூபா மாதிரியான அந்த செக்மெண்ட்டுக்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. மெயினாக கேமரா IMX766 கேமரா இருக்கிறதுனால ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் அது கூடவே டிஸ்பிளே, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ் மாதிரியான விஷயங்களும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான், டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இதுக்கு காம்படிஷன் பார்த்தோம்னா Realme 9 Pro Plus 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸையும் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Realme 9 Pro Plus 5G விட இந்த Redmi Note 12 Pro 5Gல சில ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. மெயினாக டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் நமக்கு Realme விட இந்த Redmiயில் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய மெயின் ஹைலைட்டட் ஃபீச்சர்னா அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் Sony IMX766 ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருந்தாங்களே. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஹைலைட்டட் ஃபீச்சர் அண்ட் ரெண்டுத்துலையுமே காமனாக கொடுத்துருந்த ஒரு ஃபீச்சர். ஸோ அந்த வகையில் இந்த Sony IMX766ஓட 25,000 ரூபா இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க என்னை பொறுத்த வரைக்கும் Realme 9 Pro Plus 5G விட இந்த Redmi Note 12 Pro இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில ஃபீச்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி Realme விட இந்த Redmiயில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் இந்த 25,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப்போட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா Realmeக்கு பதில் Redmi இங்கே இந்த செக்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே சமயம் இதில் இந்த Sony IMX766 அந்த ஃப்ளாக்ஷிப் கேமரா 40,000 ரூபா 50,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோனில் கூட இதே கேமரா நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி அந்த லெவலுக்கு இருக்கும், 40,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நமக்கு இதில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், அதில் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ஆப்டிமைசேஷன்லாம் அதுக்கேற்ற மாதிரி அதில் வேறு மாதிரி இருக்கும். பட் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன், அதில் ஃப்ளாக்ஷிப் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இதில் நமக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நைட் டைம் ஃபோட்டோஸ்லாம் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான அந்த கேமரா பர்ஃபார்மன்ஸை இதில் மோஸ்ட்லி எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் ஒரு நல்ல டீசெண்டான இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த Redmi Note 12 Pro 5G கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் இந்த Sony IMX766 இந்த கேமராவுக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுமே ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த செக்மெண்ட்டை ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க.